புனித மத்தேயு எழுதின செய்தியின் வாசகம் அதிகாரம் 19 இறை வசனங்கள் 3 தொடக்கம் 7 வரை. பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று உங்களுக்கு அனுமதி அளித்துள்ளார் என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் கேட்ட நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்ற போது திருமணத்தினுடைய முக்கியமான விடயங்களை பற்றி, திருமணத்தினுடைய நோக்கத்தை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, திருமணம் என்பது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கையாக இருக்கின்றது. திருமணம் என்பது ஒரு அருள் அடையாளமாக இருக்கின்றது. ஆகவே இந்த திருமண வாழ்வு நிலைக்க வேண்டும் என்று சொன்னால், திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் 3 விதமான காரியங்களை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்ய வேண்டும். முதலாவதாக களையை பிடுங்க வேண்டும். இந்த களையை நாங்கள் பிடுங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அன்பானவர்களே, இந்த களை என்பது என்ன? இந்த களை என்பது எங்களுடைய வாழ்வில், அதுவும் குடும்ப வாழ்விலே இருக்கின்ற சந்தேகத்தை குறிப்பிடுகின்றது. சந்தேகம் என்பது குடும்ப வாழ்விலே இருக்கின்ற முக்கியமான களையாக இருக்கின்றது. இந்த சந்தேகத்தினால் இன்று எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றார்கள். எத்தனையோ குடும்பங்கள் தங்களுடைய உறவுகளை முறித்து கொண்டு திருமண வாழ்வை விட்டு விலகி இருக்கின்றார்கள். இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த சந்தேகம். அதைவிட விட்டு கொடுக்காமை, புரிந்துணர்வற்ற தன்மை போன்ற கலைகளை எங்களுடைய வாழ்விலிருந்து நாங்கள் அகற்றுகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு ஒரு மகிழ்ச்சியான, இறைவன் விரும்புகின்ற வாழ்வாக அமையும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், பாம்பின் தலையை நசுக்க வேண்டும். இந்த பாம்பின் தலையை நசுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அன்பானவர்களே, இந்த பாம்பின் தலை என்றால் என்ன? இந்த பாம்பின் தலை என்பது 3வது நபருடைய தலையீடு. எங்களுடைய குடும்ப வாழ்வுக்குள்ளே இந்த 3வது நபருடைய தலையீடு இருக்கின்ற போது அங்கே பிரச்சனைகள் முளைத்து விடுகின்றது. குடும்பங்கள் பிரிவதற்கு 3வது நபர்கள் காரணமாக இருக்கின்றார்கள். இதனால்தான் 3வது நபருடைய தலையீட்டை நாங்கள் நீக்க வேண்டும். அது எங்களுடைய தாயாக இருந்தாலும் சரி, எங்களுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் குடும்ப வாழ்வுக்குள்ளே அவர்கள் தலையிடாது இருக்க வேண்டும். இறைவன் படைப்பின் தொடக்கத்திலேயே ஆணும் பெண்ணுமாக படைத்துவிட்டு, கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் என்று கூறுகின்றார். கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இங்கே தாய் தந்தையை விட்டுவிடுவது என்பது அவர்கள் அந்த குடும்ப வாழ்வுக்குள்ளே தேவையற்ற விதத்திலே தலையிடுவதை குறைப்படுகின்றது. எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் கணவனும் மனைவியும் ஒன்றாக ஒருமித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் புரிந்துணர்வுடன் வாழ வேண்டும் என்பதை இது எடுத்து கூறுகின்றது. அடுத்ததாக செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், விதைக்க வேண்டும். நாங்கள் ஒரு விதையை விதைக்கின்ற போது அந்த விதை முளைத்து மரமாக கனிதருகின்ற ஒரு பாரிய விருட்சமாக மாறுகின்றது. அதே போல்தான் குடும்ப வாழ்வுக்குள்ளே அன்பு என்கின்ற விதையை விதைக்கின்ற போது அந்த அன்பு என்கின்ற விதை வளர்ந்து பெரிய மரமாகி அவர்களுடைய குடும்ப வாழ்வுக்குள்ளே கனி கொடுக்கின்ற ஒன்றாக மாறிவிடுகின்றது. ஆகவே இந்த 3 விடயங்களையும் ஒரு குடும்ப திருமண வாழ்வுக்குள்ளே செய்கின்ற போது நிச்சயமாக அவர்களுடைய திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு நிச்சயமாக மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கும். இதைத்தான் எங்களுடைய திருக்குடும்பத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். திருக்குடும்பம் இந்த 3 பண்புகளையும் தங்களுடைய வாழ்விலே கொண்டிருந்தார்கள். முதலாவதாக அவர்கள் சந்தேகம் என்கின்ற கலையை தங்களுடைய வாழ்விலிருந்து அகற்றினார்கள். யோசேப்பு தன்னுடைய மனைவி மரியா கருவுற்றிருப்பது தெரிய வந்தும் அவர் மீது சந்தேகம் கொள்ளவில்லை, அவரை விட்டுவிடவில்லை. மாறாக இறைவனுடைய வார்த்தையை கேட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவரை ஏற்றுக்கொண்டார். அடுத்து அவர்களுடைய வாழ்விலே 3வது நபருடைய தலையீடு இருக்கவில்லை. அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து வாழ்ந்தார்கள்.
அடுத்ததாக அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்வுக்குள்ளே அன்பு என்கின்ற விதையை விதைத்தார்கள். இந்த அன்பு என்கின்ற விதை அவர்களுடைய குடும்ப வாழ்வுக்குள்ளே அவர்கள் ஒற்றுமையாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு துணை புரிந்தது. இவ்வாறு இந்த திருக்குடும்பம் இந்த 3 பண்புகளையும் தங்களுடைய வாழ்வுக்குள்ளே தனதாக்கி கொண்டார்கள். இவ்வாறு தனதாக்கியபடியால் அவர்களுடைய குடும்ப வாழ்வு இன்று எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான குடும்ப வாழ்வாக மலிருகின்றது. இன்று எங்களுடைய சமூகத்திலே பார்க்கின்றோம் எவ்வளவு தூரத்திற்கு எங்களுடைய குடும்பங்கள் முன்னுதாரணமான குடும்பங்களாக இருக்கின்றது. எவ்வளவு தூரத்துக்கு எங்கள் குடும்பங்கள் இந்த 3 பண்புகளையும் எங்களுடையதாக்கி கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக எங்களுடைய குடும்பங்களை எவ்வாறு பண்புகளை என்று காண முடியாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எந்த குடும்பங்களுக்குள்ளும் விவாகரத்து, எந்த குடும்பங்களுக்குள்ளும் உறவு முறிவு என்று சொல்லி எல்லா குடும்பங்களும் சிக்கி சின்னாபின்னமாகி போகின்ற ஒரு நிலைதான் இன்றைய சமூகத்திலே காணப்படுகின்றது. இறைவன் படைப்பின் தொடக்கத்திலே ஆணும் பெண்ணையும் படைத்துவிட்டு கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்க வேண்டும் என்று கூறினார். அதாவது குடும்ப வாழ்வுக்குள்ளே விவாகரத்து என்ற சொல்லுக்கே இடமில்லை. அதுவும் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையிலே விவாகரத்து என்ற சொல்லுக்கே இடமில்லை. ஏனென்று சொன்னால் இறைவனால் இணைக்கப்பட்டவர்கள் அவர்கள் சாகும் வரைக்கும் என்றும் ஒற்றுமையாக நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய குடும்ப வாழ்விலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகின்றார். ஆகவே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், இன்று என்னுடைய குடும்ப வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நான் இறைவனுக்கு உகந்த எங்களுடைய திருக்குடும்பத்தை போல் ஒரு முன்னுதாரணமான வாழ்வு நான் வாழ்கின்றேனா? இல்லை என்று சொன்னால் எங்களுடைய குடும்பங்கள் மற்றைய குடும்பங்களுக்கு ஒரு முன்னுதாரணமற்ற தன்மையாக இருக்கின்றதா? நாங்கள் சிந்தித்து பார்த்து இந்த 3 பண்புகளையும் எங்களுடைய வாழ்வாக்கி நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய குடும்ப வாழ்வில் நிலைத்திருக்க இறைவன் ஆசிரியர்ல வேண்டும் என்று தொடர்ந்தும் செபித்துக் கொள்வோம். ஆமேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.